ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் பேப்பர் டவுன்லோட், அதாவது உங்களோட யூசர்ஸ் அல்லது உங்களோட கண்டென்ட்டுக்கு விசிட் பண்ணுறவங்கள நீங்கள் மொனிடைஸ் பண்ணுற பல வழிகளில் மொனிடைஸ் பண்ணலாம். ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக மொனிடைஸ் பண்ணுவாங்க. வேறு வந்து சில கண்டென்ட் அஃபிலியேட் கண்டென்ட் மூலமாக மொனிடைஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து ஒரு கான்செப்ட் வேறு மாதிரி இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு அவங்கள வந்து சில ஸ்டெப்ஸ்கள், அது நீங்கள் க்ரியேட் பண்ணதாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த வீடியோவில் நம்ம வித்தியாசமான ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் அவங்களுக்கு டவுன்லோட் பண்ண சொல்லிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுறேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், இப்படி நடக்குதுங்கிறதுக்காக. இப்போ வந்து நீங்கள் சாங் இருக்குது தானே, இப்போ ஒரு சாங் டவுன்லோட் பண்ணுற வெப்சைட்ஸ் என்ன செய்யுதுன்னா, அவங்க வந்து பே பண்ணிவிட்டு சாங்கை வாங்குகிறாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டில் வந்து அதை டவுன்லோட் பண்ண அந்த வெப்சைட்டை அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாகவும் மொனிடைஸ் பண்ணலாம். பட் அந்த வெப்சைட்டை டவுன்லோட் பண்ண அந்த டவுன்லோட்டுக்கு மணி பே பண்ணுற வெப்சைட் மூலமாக இதை மொனிடைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி உங்களோட க்ரியேஷனையும் உங்களோட விசிட்டர்ஸையும் உங்களோட கண்டென்ட்டையும் நீங்கள் மொனிடைஸ் பண்ணலாம். ஓகே, அந்த கான்செப்ட் என்னங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம். ஒன்ஸ் நீங்கள் செட்டப் பண்ணி விட்டுட்டீங்கன்னு ஒரு சொன்னால் அதை எப்படி கொண்டு போகிறேன்னு அடுத்தது வந்து இதில் வந்து நான் ஃபுல்லாக ஃப்ரீயாக எந்த ஒரு மணி இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஃப்ரீயாக செய்யக்கூடிய கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இதை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், சில இடங்களில் அட்வான்ஸாக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பே பண்ணி செய்ய போகல நம்மளோட ஒர்க் வந்து குறையும். அது நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணாக்களுக்கு அது விளங்கும். ஸோ அந்த கான்செப்டே நான் இடையில் சொல்லணும். 7 மாணாக்கள் அதையும் யூஸ் பண்ணி கொள்ளலாமா? ஓகே, சரி. இதில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு அதில் கான்செப்ட் என்னென்னு சொல்கிறேன். இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கலாம். ஃபுல் வீடியோ வந்து வெல்த் ஃபியூச்சர் அகாடமி டிக்டாக் சேனலில் அல்லது யூடியூப் சேனலில் இருக்கும், வாட்ச் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, ரைட். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு முதல் உங்களுக்கு பே பர் டவுன்லோட் அப்படின்னா என்னென்னு தெரியும். பிஸ்னஸ் மாடல் வியா அ கண்டென்ட் கிரியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இஸ் பெய்ட் அ செட் அமௌண்ட் ஆஃப் மணி ஈச் டைமர் யூசர் டவுன்லோட் பண்ண அந்த டிஜிட்டல் கண்டென்ட்டை லைக் சாங், வீடியோஸ், டாக்குமெண்ட்டை அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு பே பண்ணுது. அதுதான் பேப்பர் டவுன்லோட்டுங்கிற கான்செப்ட். ஓகே, நீங்கள் அதை டிஜிட்டல் இருக்கணும். ஓகே, ஸோ அதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஓகேயா, ரைட். ஓகே, இதில் கீ பாயிண்ட் எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. இது வந்து இதை நீங்கள் கட்டி எழுப்பணும். ஆல்ரெடி நல்ல விசிட்டர்ஸ் அதே மாதிரி நீங்கள் இருந்தாலுமே இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது நிறைய விஷயங்களும் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணும். அதெல்லாம் நீங்கள் செட்டப் பண்ணி எடுக்கணும். இல்லாதாக்கள் நீங்கள் உருவாகி வரணும். ஓகே, ஸோ அதே மாதிரி நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால், நீங்கள் இங்கே ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் நம்ம இதை பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணினா உங்களுக்கு வந்து மணி இங்கே ஜெனரேட் ஆகும். நீங்கள் இங்கேருந்து ஒர்க் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ், ஜாப்ஸ் அவைலபிலிட்டி இருந்து நீங்கள் அந்த ஜாப்ஸை எடுத்து ஒர்க் பண்ண உங்களுக்கு வந்து மணி வந்து ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அது 0.01லேருந்து அது உங்களுக்கு அமௌண்ட் அந்த ஜாப்ட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன் வந்து $380, எல்கேஆர் வந்து 1,18,000 14,000 ப்ளஸ் வருது. இது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க. அதே மாதிரி ஃபாரினில் இது மொபைலில் யூஸ் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணுறாங்க. அதுதான் விஷயம். ஸோ ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமை நீங்கள் எப்படி சரியாக கட்டி எழுப்புறீங்களோ அப்படி தான் ஆன்லைனில் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். ஓகே, ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமை நீங்கள் கட்டி எழுப்புறதன் மூலமாக தான் உங்களுக்கு ஆன்லைன் ஜாப்ங்கிற நாலேஜ் வந்து கிடைக்கும். இல்லைன்னு ஒரு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் அது ஃபெயிலியராக தான் ஆகுவீங்க. ஓகே, நீங்கள் எந்த ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீமுக்கு போகிறனாலும் இங்கே உங்களுக்கு இது விளங்கணும். அடுத்தது வந்து ஸ்கேம்லேருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளணும்னா உங்களுக்கு ரியல் மணி மேக்கிங் ஸ்கீம் என்னங்கிறது தெரியணும். அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட். அதே மாதிரி ஃபாரினர்ஸ் பாருங்கள், இங்கே சவுதியில் இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க. ஃபாரினர்ஸ் மீன் நான் ஸ்ரீலங்கா விட்டு வெளியில் இருக்கிறாக்களை சொல்கிறேன். இது இந்தியாவில் துபாய், இந்தியா. ஸோ அதே மாதிரி இது டெய்லி போனஸோடு பே பண்ணுறது. ஓகே, இது வீக்லி போனஸும் இருக்குது, டெய்லி போனஸும் இருக்குது. உங்களுக்கு கான்செப்ட் நான் போட்டிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இது இந்தியா துபாயில் இருக்கிற 2 பேர், இந்தியா 4 பேர். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 4 6 பேர் இந்தியாவில் இருக்கிறவங்க. இந்த பேஜில் வந்து துபாயில் இருக்கிறவங்க 3 பேர், இந்தியாவில் இருக்கிறவங்க 3 பேர். இந்த பேஜில் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க 3 பேர் இருக்கிறாங்க. இந்த பேஜில் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க 2, துபாய் 1. அதே மாதிரி இதில் இந்தியாவில் இருக்கிற 2, துபாயில் 2 பேர்.
அதே மாதிரி இது எங்களோட ஸ்ரீலங்கனில் ஒர்க் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து 18,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய ப்ரூஃப்கள் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொண்டீங்கன்னா அது ஷேர் பண்ணுவோம். ஸோ இப்படி வந்து நிறைய ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ்கள் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ 1800க்கு மேலே ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ரைட். ஸோ இங்கே எங்களுக்கு ஒர்க் எப்படி இருக்குன்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கடையில் ஜாப்ஸ் காப்பி பேஸ்ட் ஜாப், அதே மாதிரி டைப்பிங் ஜாப், சோஷியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் ஜாப், அதே இது வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். ஸோ இதில் இருந்து நீங்கள் அட்வான்ஸாக எதிர்பார்க்காங்க. ஏன்னா நம்ம ஒரு பெசிவ் இன்கம்மை உருவாக்காமல் நம்ம என்ன செய்யலாது, ஆன்லைனில் இருந்து லீவ் ஆகலை. அதுதான் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜாப், ஃபோட்டோ வீடியோ செல் ஜாப், ஃப்ரீலான்சர் ஜாப். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணுவோம். இது ப்ரீமியம் குரூப்பில், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் குரூப்பில், இது ப்ரீமியம் குரூப்பில். அதே மாதிரி எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓவரால் 100 மில்லியன் எல்கேஆருக்கு மேலே ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதே போல் லோக்கல் கவர்மெண்ட் வைஸாக நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது. ஸோ அண்ட் வந்து 5 இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். நாங்கள் வந்து 5 இயர்ஸாக 1400க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பில்ட் பண்ணி எடுத்திருக்கிறோம். ஓகே, அதே மாதிரி ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் ஒர்க் டெடிகேஷன் அண்ட் ஸ்கில்லுக்கு ஏற்றமாக இருக்கும். யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ரம் யூ ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸுகள் நான் ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தானே. இதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி போட்டு சும்மா இருக்கிறதில்ல. அதே மாதிரி ஆட்கள் சேர்த்து விடுற இந்த கன்செப்ட் எல்லாமே இல்லை. வேலை குறைய இருக்கணும், காசு கூட இருக்கணும், இந்த கன்செப்டும் இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணணும் ரிஸ்க் ஃப்ரீயாக. அதே மாதிரி கிளாஸ் ஃபீஸ் தான் நீங்கள் பே பண்ணுறது. ஒர்க்கெல்லாம் 100% ஃப்ரீ தான். யூ கேன் ஒர்க் நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம், ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஃபுல் ஃப்ரீடம். ஒர்க் வந்து நீங்கள் எனி டைம், எனிவேர், எனி அமௌண்ட் நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பொஸ் ஒன்று இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஆளுக்குலேருந்து ஒர்க் பண்ணுங்கிற கன்செப்ட் இல்லையா. ஓகே, ஸோ அதே மாதிரி கிளாஸ் வந்து நீங்கள் மினிமம் 20,000 ஏர்ன் பண்ணும் வரைக்கும் நடக்கும். லைவ் கிளாஸஸ் நடக்கும். மார்னிங் ஈவினிங்லேயே லைவ் கிளாஸஸ் அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அட்மின் கண்டெக்ட் இருக்குது. மோர் டீட்டெயில்ஸுக்கு இவளை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் நிறைய ப்ரூஃப்ஸ்கள் இப்படி ஷேர் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் டிக்டாக் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டிக்டாக்கை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதிலே நிறைய யூஸ்ஃபுல்லான இதையே ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதில் பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ டூல்ஸ், அதே மாதிரி ஃப்ரீ மணி மேக்கிங் வேஸ், ஆன்லைன் மணி மேக்கிங் டிப்ஸ், அதே மாதிரி எங்களோட கிளாஸில் என்ன டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குங்கிற லிஸ்ட் வச்சுருக்கிறோம். இதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ரைட். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா எல்லாமே இங்கே ஷோ ஆயிரும். யூடியூப், இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ், டிக்டாக், குவாரா, டெய்லி மோஷன், லிங்க்டின், எக்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் இங்கேவே. அதே மாதிரி இமேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஓவரால் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோஸால் இங்கே ஷேர் ஆகும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி வீடியோஸ் பேஜ்லேயும் இங்கே நாங்கள் ஷேர் பண்ணுற வீடியோஸை இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். சோஷியல் மீடியாஸ் கோ த்ரூ பண்ணாமல். ஓகேவா, ரைட். ஓகே, நம்ம கன்செப்டுக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து பேப்பர் டவுன்லோட்னா கிளியராக விளங்கிக் கொள்ளுங்கள். நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரியாக சொல்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேட்டுக்கொள்ளுங்கள். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னால், கண்டென்ட் ப்ரொவைடர் என்ன செய்வாங்கன்னா இதை அப்லோட் பண்ணுவாங்க அவங்களோட கண்டென்ட்டை அந்த பிளாட்ஃபார்மில். ஓகே, அது பிபிடி சிஸ்டம். பேப்பர் டவுன்லோட் தான் பிபிடின்னு சொல்கிறாங்க. அண்ட் where user download the content, the provide receives small per download fees. ஓகே, ஸ்மால் ஃபீ பர் டவுன்லோட். அதாவது ரிசீவர் அதை டவுன்லோட் பண்ண போகக்குள்ள ஸ்மால் ஃபீஸ் ஒன்று பே பண்ணுற அப்படி கன்செப்டை சொல்கிறாங்க. பட் இங்கே வந்து ஃபீஸ் பே பண்ண மாட்டாங்க. அவங்க ஃப்ரீயாக தான் டவுன்லோட் பண்ணுவாங்க. அது நீங்கள் உங்களுக்கு வந்து மணி ஜெனரேட் ஆகுமா. அதே மாதிரி யூஸ் டிஜிட்டல் கண்டென்ட். ஸோ டிஜிட்டல் கண்டென்ட்டை நீங்கள் இது பண்ணலாம். மியூசிக், வீடியோஸ், சாஃப்ட்வேர், புக்ஸ், டிஜிட்டல் ஃபைல்ஸை நீங்கள் தாராளமாக இதில் இது பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட ஓனாக இருக்கணுமா, ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். அதை எப்படி நான் கிளியர் பண்ணுறேன்னு பிறகு சொல்கிறேன்னா, ஓன் கண்டென்ட் இல்லாதது எப்படி செய்வோம்னு. அதே மாதிரி ரெவென்யூ ஜெனரேஷன், உங்களுக்கு ரெவென்யூ வரும். அதுக்கு பிறகு நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கொள்ளலாமா. அதுக்குள்ள லீகல் விஷயமெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம இந்த வேலைக்கும் வெப்சைட் தெரிவு செய்யும்போது கொஞ்சம் ஜென்யூனான வெப்சைட்டுகள் தெரிவு செய்வோம். ஸோ அதில் வந்து நான் உங்களோட சைட்டுக்கு சில விஷயங்களை விடுவேன். பேப்பர் டவுன்லோட் வெப்சைட்னு நீங்கள் பாருங்கள். டிஎல் அப்லோட், up4hour, அட்சன் மீடியா, டெய்லி அப்லோட்ஸ், மெகா, அதே மாதிரி அட்வொர்க் மீடியா, ஃபைலிஸ், அப்லோடட் இப்படின்னு சொல்லி நிறைய இங்கே இருக்குது. இதிலேருந்து நீங்கள் பெஸ்ட்டான ஒன்று நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். ஓகே, நான் இதில் சொல்கிறது வந்து நான் பார்த்த அளவில் இருக்கிறது. பட் நீங்கள் தயவு செய்து இந்த ஃப்ரீயாக நீங்கள் ட்ரை பண்ணுற அதே மாதிரி உங்களோட நாலேஜ் அதிகரிக்கணுமா இருந்தால்
நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களோட தேடல் கூட இருக்குது. ஓகே, உங்களோட தேடல் கூட இல்லைன்னு சொன்னால் அது வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே இருந்துடுவீங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் கிளாஸ் ஃபீஸ் பண்ணி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணாலுமே நான் சில விஷயங்களை வந்து உங்களை என்ன செய்வேன், அதுக்கேற்ற மாதிரி தான் பழக்குவேன். ஓகே, ரைட். ஸோ அதில் நான் இதை செலக்ட் பண்ண போகிறது அப் ஃபார் எவர். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம இந்த ஃபைலை அப்லோட் பண்ணிட்டு இது பண்ண போகிறோம். முதல் நம்ம இந்த வெப்சைட் சம்மந்தமாக பார்ப்போம். இதில் நம்ம மேக் மணிங்கிறத பார்ப்போம். இதில் என்னென்னு சொன்னால் டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4 இது என்னங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ஓகே, ரைட். இங்கே பாருங்கள், இந்த டயர்னால் என்னென்னா டயர் 1 கண்ட்ரிஸ். இது ஒவ்வொரு சைட்டுக்கும் வித்தியாசப்படுமா. நீங்கள் டிஎல் அப்லோட்டுக்கும் வேறு மாதிரி இருக்கும், அட்சன் மீடியாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதே மாதிரி அப்லோடருக்கு வேறு மாதிரி இருக்கும். அடுத்து இதில் தெரிவு செய்யக்குள்ள ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற ஃபைல் வந்து சேர்வை மூலமாக கன்வெர்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது இப்போ நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுறீங்க ஒரு ஃபைலை, அந்த ஃபைலை வந்து நான் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண தான் உங்களுக்கு கன்வர்சேஷன் கூட இருக்கும். அப்படி இல்லாமல் நான் டவுன்லோட் பண்ண போகும்போதுல எனக்கு வந்து இதில் நீங்கள் ஒரு சர்வேயை கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஒரு ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொன்னால் அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்களேன். ஏன்னா யூசர்ஸை வந்து அது வேறு மாதிரி இது பண்ணும். அதில் நீங்கள் சில இதுகளை செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதில் அந்த ஒரு கான்செப்ட் ஒன்று வராது. ஓகே, ரைட். டயர் 1 கண்ட்ரிஸ் வந்து யூஎஸ், கனடா, யூகே, ஆஸ்திரேலியா. இந்த கண்ட்ரிஸ் டயர் 1. நான் அது ஏன் இப்படி பிரிச்சிருக்கிறாங்கிறது பிறகு சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே டயர் 2ங்கிறது ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ஜப்பான், சவுத் கொரியா. டயர் 3ங்கிறது இந்தியா, பிரேசில், ரஷ்யா, சைனா. டயர் 4 அதர் கண்ட்ரிஸ். அதாவது இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுற ஃபைல் வந்து டயர் 1னுக்குள்ளே இருக்கிற கண்ட்ரிலேருந்து 1000 பேர் டவுன்லோட் பண்ணாங்கன்னா இந்த எம்பிக்குள்ளே ஃபைல் இருக்கும்னா 1000 டவுன்லோட்ஸுக்கு $7. டயர் 2 கண்ட்ரிஸில் இருக்கும்னு சொன்னால் 1000 டவுன்லோட்டுக்கு $4. டயர் 3 கண்ட்ரிஸில் இருக்கும்னா 1000 டவுன்லோட்டுக்கு $4. டயர் 4 கண்ட்ரிஸில் இருக்கும்னா 1000 டவுன்லோட்டுக்கு $3. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு எஜுகேஷனல் மெட்டீரியல் பிடிஎஃப் ஒன்று நீங்கள் ஜெனரேட் பண்ணுறீங்க. அந்த பிடிஎஃப்பை வந்து நீங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஆன்லைனில் தான் அனுப்புவீங்க. ஒரு 1000 பிள்ளைகள் இருக்கும்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து 5 மெட்டீரியலை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் இந்த நான் சொல்கிற இப்போ ப்ரொசஸ் சொல்லுவேன், இதில் போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்க் எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா சரி. அப்போ ஒரு 1000 பிள்ளைகள் இருக்கும்னா ஒரு நாளைக்கு 4 மெட்டீரியலுக்கும் உங்களுக்கு 3000 டவுன்லோட் நடந்தாலே நீங்கள் இந்த கண்ட்ரீஸில் உள்ளாக்கள்னு சொன்னால் $10 வந்துடும். ஓகே, இது ஒரு பெசிஃபிக் இன்கம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா சரி. ஒரு குரூப், ஒரு சேனல், வாட்ஸ்அப் சேனலை க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுறது, டெலிகிராம் சேனல் க்ரியேட் பண்ணி இப்படி யூஸர் அந்த பிள்ளைகளுக்கு, அதாவது யூஸருக்கு பெனிஃபிட்டான யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நீங்கள் இது பண்ணலாம். நான் இதை எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறத சொல்லுவேன். இதை நீங்கள் பிறகு யூஸ் பண்ணி கொள்ளணும். ஓகே, ரைட். டயர் கண்ட்ரிஸ் ஓகே. அதே மாதிரி இதில் பேமெண்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணக்குள்ள அதை நான் முக்கியமான விஷயத்தை பண்ணுவேன். பேமெண்ட் அப்ரோசியேஷன் த்ரூ த பேமெண்ட் ரிசீவர்ஸ். ஸோ அது என்னென்னு சொல்கிறாங்க, இது பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் நீங்கள் என்ன வெரைட்டி டிஜிட்டல் ஃபைல் இது பண்ணலாம், புக்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், மியூசிக், வீடியோஸ், கிராஃபிக்ஸ், நீங்கள் எது வேணாலும் இது பண்ணலாம், தாராளமாக செல் பண்ணலாமா. நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். அடுத்தது வந்து பேமெண்ட் மெத்தட்டை பாருங்கள், வித்ட்ரோல் மெத்தட். ஏன்னா இது எல்லா கண்ட்ரிக்கும் ஒர்க் ஆகணும். பைனான்ஸ் இருக்குது, பேபால் இருக்குது, பேயர் இருக்குது. நமக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி அட்வொகேட்ஸ், வெப் மணி, நெட் டெல்லர், பயனியர், ஸ்க்ரில், பெர்ஃபெக்ட் மணி, அதே மாதிரி யூஎஸ்டிடி, எல்லா கிரிப்டோ கரன்சியும் இருக்குது, மெயின் கிரிப்டோ கரன்சி. அதே மாதிரி வெஸ்டர்ன் யூனியன், ஸோ பப்பாரா, இதுலேயும் நீங்கள் இது பண்ணி கொள்ளலாமா. ஓகே, ரைட். ஒரு கான்செப்ட். அடுத்தது வந்து பேமெண்ட் ப்ரூஃபை நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே இருக்கும். இந்த வித்ட்ரோ பண்ணாக்களை இதில் சொல்லும், பேமெண்ட் இவ்வளோ பேமெண்ட் நடந்துருக்கு, இவ்வளோ பே அவுட் பே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கேஷ், இது வோடாஃபோன் கேஸாம் $25, $6, $1. நல்ல சின்ன அமௌண்ட்டும் எடுப்பாங்க. பாருங்களா, என்னென்னா இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான் அதை இது பண்ணுறாங்க. பாருங்கள், $1. பைனான்ஸில், வெப் மணியில் இது வந்து $1, $6, $14, $10. பேபாலில் $1, $5 அந்த எடுத்து இதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுறாங்க. டேட்டை நீங்கள் பார்த்துக்கோண்டிங்கன்னா சரியா.
ஓகே. ஸோ இது வந்து என்ன பார்வையில் நம்ம இது பண்ண வரைக்கும் இது ஒரு ட்ரஸ்டபுள் சைட் தான். நீங்கள் எந்த ஒரு இதுவும் தேவை தாராளமாக ட்ரை பண்ணலாம். நாலேஜை படிக்கிறது தான் பெரிய ஒரு விஷயமா இருக்குமா உங்களுக்கு. ஓகே ரைட். ஸோ இதில் வந்து சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சைன் அப்பில் வந்து நீங்கள் இதில் சைன் அப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து சோஷியல் மீடியாவில் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் இருக்கும், அதாவது வீக்கெண்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதன் மூலமாக நீங்கள் சைன் அப் ஆகி கொள்ளலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, சைன் அப் ஆகி என்ட்ரு ஆகினீங்கன்னா சரி. இதில் இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் சொல்லணும். என்னென்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம சொல்லிவிட்டு நான் அந்த கான்செப்ட்டுக்கு வரேன்னா. ஓகே ரைட். ரைட், இதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஏன்னா ரெஜிஸ்டர் ஆகினா தான் அந்த ஆப்ஷன் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் ஜிமெயிலில் கொடுக்குறேன். இதில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் அவங்களோட ஏர்னிங்ஸ். ஸோ அதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா சரி. ஓகே, இதில் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. உங்களோட ஜிமெயிலை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஓகே, இதான் உங்களோட இன்டர்ஃபேஸாக. ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் பேமெண்ட்ஸ், டேஷ்போர்ட் எல்லாமே இருக்கும். இதில் சில விஷயங்களை உங்களை இது பண்ண சொல்கிறேன், நீங்கள் எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டேஷ்போர்டு வந்துடுங்க. இங்கே இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து நம்ம இவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக 120 GB தருவாங்க. அதே மாதிரி பேலன்ஸ் இங்கே இருக்கும். நீங்கள் ரிக்வஸ்ட் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே ரைட். இப்போ நம்ம இதை அப்லோட் பண்ணிவிட்டு இது எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து இங்கே இது பண்ணி பார்ப்போம். தயவுசெய்து ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இதில் இந்த VPN யூஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி VPN யூஸ் பண்ணுற இந்த கான்செப்டை எந்த ஒரு ட்ரஸ்டபிள் வெப்சைட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் அப்படி யூஸ் பண்ணாத வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும், இது கண்டினியூஸாக எந்த ஒரு சைட்டும் ஒர்க் ஆகும். இல்லைன்னா இது பண்ணும். இதில் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு எந்த கண்ட்ரிலேருந்து நடக்குது, உங்களோட ப்ராஃபிட் எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஓகே, நம்ம அப்லோட்டுக்கு வருவோம். இங்கே ஃபைலை அப்லோட் பண்ணுவோம். இதில் சொல்கிறோம், ப்ளீஸ் என்ஷூர் தட் யுவர் ஃபைல் டு நாட் வயலேட் எனி ரூல்ஸ். சைல்டு அப்யூஸ் இருக்கக்கூடாது. வி நாட் பெட் ரெஸ்பான்சிபிளி எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் அவங்களுக்கு லீகல் பெனால்ட்டிஸை நீங்கள் தாங்கித்தான் ஆகணுமா. ஓகே, இந்த 18+ கண்டென்ட் அந்த இந்த இதெல்லாம் தயவு செய்து இதில் இது பண்ண வேணாமா. ஓகே ரைட். இப்போ நமக்கு ரைட் சொல்ல நான் முதலாவது கான்செப்ட், நீங்கள் இதை எப்படி மணி மேக் பண்ண போகிறீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு க்ரியேஷன் எப்படி க்ரியேஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கிளாஸஸ் ஒன்று செய்றீங்க. அந்த கிளாஸஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டியூட்ஸ் கொடுக்கணுன்னா அந்த டியூட்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுப்பீங்க. அது உங்களோட க்ரியேஷன். நீங்கள் கட்டாயம் ஃபீஸை பே பண்ணி தான் எடுக்கணும். பட் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி பண்ணலாம்னா இந்த கான்செப்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த பிள்ளைகளை நீங்கள் மோனிடைஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ அந்த பிள்ளைகளும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணும். உங்களோட க்ரியேஷனுக்கும் ஒரு வெளியூ வந்த மாதிரி போயிடும். ஓகே ரைட். இப்போ என்னென்னா நான் ஆன்லைனில் இதை வந்து ஃப்ரீயாக நீங்கள் ஒரு கான்செப்ட் இருந்தாலும் உங்களோட க்ரியேஷன் நீங்கள் வீடியோ எதுவும் எனி வந்து நீங்கள் இதில் இது பண்ணலாம், டவுன்லோட் பண்ண கொடுக்கலாம். நான் ஒரு வெப்சைட்டுக்கு போகிறேன், PLR வெப்சைட். ஓகே ரைட். இந்த இருக்குது PLR ஃப்ரீ PLR downloads.com பேரை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அதை நான் இங்கேயும் காட்டுவேன். இந்த இருக்குது இந்த வெப்சைட் PLR வெப்சைட்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஓகே, அது என்ன PLR அப்படின்னா PLR stands for Private Label Rights. அதாவது which is a license that gives you the right to modify and sell content as you own. அதாவது உங்களோட ஓனாகவே செல் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரைட்ஸை வந்து இந்த வெப்சைட்ஸில் இருக்கிற சாஃப்ட்வேரோ அல்லது மியூசிக்கோ அல்லது கண்டென்ட்டோ அல்லது இபுக்கோ உங்களுக்கு தரும். அதுதான் இவங்க சொல்கிறாங்க. PLR content is also known as a brandable content, licensed content or done for you content. ஓகே, முதலாவது என்ன பிராண்டபிள் கண்டென்ட்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் அஃபிலியேட் பண்ணுறாங்களுக்கு விளங்கும். லைசன்ஸ் கண்டென்ட், அதே மாதிரி டன் ஃபார் யூ கண்டென்ட். நீங்கள் எந்த ஒரு க்ரியேஷனுமே செய்ய தேவையில்லை. ஓகே ரைட். ஸோ இது என்ன பெனிஃபிட்ஸ், ஹவு PLR ஒர்க்ஸ் என்று சொல்கிறாங்க. அது உங்களோட பெனிஃபிட்ஸ் என்ன, டைப் ஆஃப் PLR இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நான் வந்து நீங்கள் PLR வெப்சைட்னு அடிச்சிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். மற்றது எல்லாமே சில ஃப்ரீ இருக்குது, பெய்டு இருக்குது. இது வந்து ஃப்ரீயை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். மற்ற எல்லாம் நம்ம இது பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கேட்டகரிஸில் புக்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்களேன், ஹெப்பினஸ் மென்ட்ரியா, சக்ஸஸ் வித் Shopify. ஓகே, ஹார்ட் ஹெல்த். இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் ஒன்று, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் Shopify சம்மந்தமான ஒரு குரூப், மணி மேக்கிங் சம்மந்தமான ஒரு குரூப் வச்சுருக்கிறீங்கன்னு ஒரு சொன்னால் இதில் பாருங்கள் அமேசனை கிளிக் பண்ணிங்கன்னா 5 அமேசன் FBA மிஸ்டேக். இது யூஸ்ஃபுல்லானது.
அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் மார்க்கெட்டிங்னீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மணி மேக்கிங், இல்லை நீங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் பியூட்டி சம்மந்தமான இபுக், இது வந்து யூஸ்ஃபுல்லானது. அதே மாதிரி நீங்கள் என்ன குக்கிங் சம்மந்தமான இபுக்ஸ், இப்படி நிறைய இபுக்ஸுகள் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, பிஎல்ஆர் சாஃப்ட்வேர், மாஸ்டர் ரைட் உள்ள சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. அதே மாதிரி வீடியோஸும் இருக்குது, அதர்ஸ் நியூஸ் லெட்டர், பிஎல்ஆர் ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ஆர்டிக்கல் நீங்கள் ரீரைட் பண்ணுற அது கான்செப்ட் நான் பிறகு பார்ப்போம். உங்களுக்கு விளங்கினாச்சு. நான் இபுக்கை மட்டும் சொல்கிறேன். பட் நீங்கள் என்ன செய்யலாம், சாஃப்ட்வேர்ஸுகளும் நீங்கள் அதில் அவங்களுக்கு கொடுத்து இது பண்ணலாம். அதே மாதிரி வீடியோஸும் நீங்கள் பிஎல்ஆர் வீடியோஸ் அவங்களுக்கு இது பண்ணலாம். நம்ம ஆஃபர் பண்ண போகிறோம் பப்ளிக் லைசன், ப்ரைவேட் லைசன் உள்ள சாஃப்ட்வேர் இந்த புக்கு. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மணி மேக்கிங் சம்மந்தமாக இவங்களை இது பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னால், நான் வந்து இந்த ப்ளாக்கிங் அல்லது கிளிக்கிங் காப்பிரைட், சாரி நான் வந்து ப்ளாக்கிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதில் நிறைய இருக்குது. ஸோ இந்த புக்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். இங்கே இது டவுன்லோட் ஆகும். ஓகே ரைட். இதில் நீங்கள் ஃபைலுக்கு போயிட்டு ஓகே ரைட், இந்த வெப்சைட் போனீங்கன்னா இதில் புக் எங்கே இருக்குது பாருங்கள், இது கவர். ஓகே, இதான் உங்களோட பிஎல்ஆர் டவுன்லோட், எம்ஆர் லைசன், வேர்ட்ப்ரெஸ், பிடிஎஃப் டாக்குமெண்ட், இதுதான் உங்களோட புக்கா. ஓகே, அதை ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள். ஓகே, இதான் உங்கள் புக். ஓகே, இங்கே புக்கை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதை நீங்கள் ரீட் பண்ண வேண்டியது தான். ஓகே ரைட். இப்போ இதுதான் புக், இதை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, உங்களுக்கு புக் வந்துட்டு நான் இதில் நீங்கள் இது பண்ண போகக்குள்ளேயே இங்கே அவனை என்ன சொல்கிறான்னா இந்த விஷயத்த சொல்லுவான். நீங்கள் பாருங்கள், லைசன்ஸ், மாஸ்டர் ரீசல் லைசன்ஸ், நோட் இன்க்ளூட், என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை, அது உங்களுக்கு இதில் என்னென்ன ரைட்ஸ் இருக்குதுங்கிறதையும் அவன் இதில் சொல்லிடுவான். ஓகே, நம்ம இங்கே வந்தால் நீங்கள் தாராளமாக இதை ரீசெல் பண்ணலாம். ஓகே ரைட். இந்த அறிக்கை அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன், இந்த அறிக்கை எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணலாமா. ஓகே ரைட். சரி, இப்போ நம்ம அந்த வெப்சைட்டுக்கு வருவோம். இந்த அறிக்கை இதில் வந்து அப்லோட் ஃபைலில் நான் வந்து இதை இப்படி இது பண்ணுறேன். ஓகே, ஓகே டவுன்லோட் பண்ண ஃபைலை ஓகே இதில் எடுத்து இதில் போடும். ஓகே, டவுன்லோட் ஆகுது. இதில் வந்து நீங்கள் என்ன பேருங்கிறத நீங்கள் இங்கே தாராளமாக கொடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நீங்கள் என்ன பேரில் இது பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அட் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் திஸ் ஃபைல். ஸோ டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் இங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணி இதில் போடலாமா. ஓகே, டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணிவிட்டு இதில் போடலாம். அல்லது நம்ம அந்த புக்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்களே, அந்த புக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி இதில் போட்டுக்கொள்ளுங்க. ஸ்டார்ட் அப்லோட்டின்னு கொடுங்க. ஓகே, அது வித்தின் செகண்ட்லேயே அப்லோட் ஆகிரும். ஓகே ரைட். இந்த இருக்குது, இதான் உங்களோட ஃபைல். இதில் லிங்க் இருக்குது பாருங்கள், என்னென்ன வகையான லிங்க் வருதுன்னு பாருங்கள். முதலாவது வந்து டைரக்ட் டவுன்லோட் லிங்க், இல்லது நீங்கள் ஏதாவது ஃபொரிமில் இது பண்ணுவீங்கன்னா இதை போடுங்க. HTML கோடு இருக்கும், அதில் போடுங்க. டிலீட் லிங்க், ஷோர்ட் பண்ண லிங்க், ஷோர்டன் லிங்க். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் இந்த லிங்க் எடுக்கிறேன். லிங்க் எடுத்துகிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது எப்படி ஒர்க் ஆகும், இந்த லிங்க் எடுத்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷனை போட்டு பிள்ளைகளுக்கு டவுன்லோட் பண்ணுங்கன்னு கொடுங்க. இதை இந்த பிள்ளைகள் வந்து கிளிக் பண்ணினுச்சுன்னு சொன்னால் இப்படி ஒரு பேஜ் தான் இந்த பிள்ளைகளுக்கு வரப்போகுது. ஓகே, யுவர் ரிக்வெஸ்ட் டு டவுன்லோட், இந்த பையில் நான் அந்த என்னதுக்கே நான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி வருது. பட் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி வரும். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு விளங்கும். இதில் வந்து ஒரு பேஜில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் பார்ப்போம். ப்ரைவேட் ப்ரௌசர் உங்களுக்கு ஷோ ஆகுமோ தெரியல. அந்த லிங்க் எடுத்து நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் நீங்கள் இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். யுவர் ரிக்வெஸ்ட் டு டவுன்லோட் ஃபைல்னோடு சொல்லி இது பண்ணுவான். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இவரத்தை டவுன்லோட் ஆகும். ஓகே, இந்த அடிக்குது ஃப்ரீ டவுன்லோட், இது ப்ரீமியம் டவுன்லோட். இதில் நீங்கள் ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்கே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும். இதிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா சரி. ஓகே, இந்த டைம் வெயிட் பண்ண சொல்லுது. ஸோ இந்த டைமை வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லிங்கை கொடுத்தோன்னே டவுன்லோட் பண்ண வரப்போக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் உங்களை என்ன செய்யுது, வேறு மாதிரி இது என்ன பண்ணுது, உங்களை ரீடிரெக்ட் பண்ணுது. அதே மாதிரி இதில் அட்வர்டைஸ்மெண்ட், இப்போ நான் சில அட்வர்டைஸ்மெண்ட்டை ப்ளாக் பண்ணியிருக்கிறதால நீங்கள் இங்கே இந்த பாப் அட்வர்டைஸ்மெண்ட், அதனால் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு இதாகுது இல்லை. பட் நீங்கள் டவுன்லோட் பண்ண கொடுத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகும்.
அப்படி இல்லாமல் நீங்கள் என்னென்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இவங்க ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க. பட் நீங்கள் அதிலே இது பண்ணலாம். நீங்கள் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க. இதை தாராளமாக இது பண்ணலாம். ஓகே, நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். என்னென்னா ப்ரீமியம் ஆப்ஷன் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதாவது நீங்கள் மந்த்லி வந்து $9.10 பே பண்ணினீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டெட் சைஸில் அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜில் எந்த ஒரு ஃபைல் இங்கெல்லாம் டிலீட் பண்ணுவாங்க. டவுன்லோட் ஆகாதது அதை ஓட்டோவாக டிலீட் பண்ணுவாங்க. எந்த ரிமோட்டில் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அட்ஸ் வராது உங்களுக்கு. அந்த டவுன்லோட் பண்ணுற ஆக்களுக்கு வந்து அட்ஸ் வராது. $10 நீங்கள் தாராளமாக என்னோட கிளாஸில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அந்த பிள்ளைகளை பாருங்கள். இதுகள் எப்படி ஏர்ன் பண்ணுதுகள் நீங்கள் பாருங்களேன். இந்த ஏர்னிங்ஸை பாருங்கள். $100 மொபைலில் ஏர்ன் பண்ணுதுகள், $700 ஏர்ன் பண்ணுதுகள். அப்போ மாதம் ஒரு $10 தான் நீங்கள் என்ன உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த பேமெண்ட்டை பே பண்ணிவிட்டு இவங்கள்ட்ட என்ன செய்யலான்னா அந்த எக்ஸஸை நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அப்படி நீங்கள் பே பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு அட்ஸ் அந்த டவுன்லோட் பண்ணுறாங்களுக்கு அட்ஸ் ஷோ ஆகாது. அப்படி இல்லைன்னா அவங்க டவுன்லோட் பண்ணணும். பட் வந்து அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணக்குள்ள அங்கே கெப்ஷா கேட்குது, இங்கே மாறி போகிறது. தேவை உள்ளாக்கள் டவுன்லோட் பண்ணுவாங்க. இந்த சாங் டவுன்லோட் பண்ணுறாங்களே அங்கே எப்படினாலும் போய்ட்டு ஒரு இடத்த டவுன்லோட் பண்ணுறாங்களே, அப்படி ஒரு கான்செப்டில் தான் இதுவும் இது பண்ணுது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த லிங்க்கை அதில் எனேபிள் பண்ண வச்சுட்டு இந்த லிங்க்கை எடுத்து நீங்கள் டவுன்லோட் உங்களோட வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்களும் டவுன்லோட்டுங்கிற அந்த பேஸில் இதில் வந்து நீங்கள் லிங்கை கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது ஓட்டோவாக டவுன்லோட்டுக்கு போயிட்டு டவுன்லோட் பண்ணும். ஓகே, அப்படி இல்லை இப்போ அப்படி நீங்கள் இதை கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்போது ஒரு $10 வந்து இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்தே உங்களுக்கு ஏர்ன் பண்ணப்பட்டு வருமா. ஓகே, கான்செப்டை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களோட ஓன் க்ரியேஷனாக இன்னும் நல்லா ஒர்க் ஆகும். அதையும் செட் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். டிக்டாக் பயோவில் வந்து கண்டெக்ட் லிங்க் இருக்கும். அதே மாதிரி இங்கே டெலிகிராம் சேனல் லிங்க்கும் இருக்கும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து எப்போதுமே நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். ஜென்யூனாக ஒர்க் பண்ணணுமா, நீங்கள் ஜென்யூனாக ஒர்க் பண்ணுறதன் மூலமாக மட்டும்தான் கண்டினியூஸாக ஏர்ன் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு க்ரைட்டீரியாக்குள்ளே உங்களோட ஏர்னிங்ஸ் முடிஞ்சிடும். ஓகே, பிபிஎன் யூஸ் பண்ணுறது இல்லை மாஸ்கிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது இப்படியான ரியல் மணி மேக்கிங்க்கு எதுவுமே யூஸ் பண்ணாங்க. கொஞ்சம் லேட் ஆகும் ஏர்னிங்ஸ், பட் அந்த கன்ஃபார்மாக வரும். அதை நீங்கள் இதை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து இதை ஒரு மெஜிக் மாதிரி நீங்கள் நினைக்க வேணாம். ஆன்லைன் மணி மேக்கிங்கை ரியலாக நீங்கள் எப்படி ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஆன்லைனில் ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.